கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நிராகரிக்கப்பட்ட 605 தபால் வாக்குகளை மறுபடி எண்ணக்கோரிய உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அசோக்குமார் 794 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை செல்லாதென அறிவிக்க கோரி அத்தொகுதி திமுக வேட்பாளர் செங்குட்டுவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தும் அரசு இயந்திரத்தை தனது பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியும் அசோக்குமார் வெற்றி பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் வேட்பு மனுவில் சில விவரங்களை மறைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தனக்கு எதிரான அந்த வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் தாக்கல் செய்திருந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் நிராகரிக்கப்பட்ட 605 தபால் வாக்குகளை உயர்நீதிமன்ற பதிவாளர் முன்னிலையில் மீண்டும் மறு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட வேண்டும் என செங்குட்டுவன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் கடந்த மாதம் உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகளை மீண்டும் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும், உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் இதற்கென ஒரு பதிவாளரை நியமிக்க வேண்டும், அதே போல தேர்தல் ஆணையமும் 2 அதிகாரிகள் நியமிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நடவடிக்கைகளை முடித்து 1 மாதத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தபால் வாக்குகள் ஏன் நிராகரிக்கப்பட்டது உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. இதனை எதிர்த்து எம்எல்ஏ அசோக்குமார் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தினம் நீதிபதிகள் சூரியகாந்த், கே வி விஸ்வநாதன் விசாரணைக்கு வந்த பொழுது அசோக்குமார் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே, வழக்கறிஞர்கள் எஸ் தமிழ்செல்வன் மற்றும் அரவிந்த் ஸ்ரீவத்சவா ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த தபால் வாக்குகள் என்பது மூல வழக்கினுடைய இறுதி விசாரணை கட்டத்தின் பொழுதுதான் அது குறித்து முடிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்து இந்த 605 தபால் வாக்குகளை உயர்நீதிமன்ற பதிவாளர் முன்னிலையில் மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.